ஏன்டா செல்ல கீழே போடுற? என்னையா ஏன் செல்ல ஓயாம கீழே போடுற? பேலன்ஸ் இல்லைங்க, அதான் கீழே வந்துக்கிட்டே இருக்கு. பேலன்ஸ்னால் என்ன, அதை ஃபிசியோதெரப்பியில் எப்படி மெஷர் பண்ணுவோம், அதில் என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்னால் நம்ம பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பேஸ் ஆஃப் சப்போர்ட் உள்ள மெயின்டைன் பண்ணுற எபிலிட்டி தான் பேலன்ஸ் சொல்லுவோம். இது இன்னும் மெயினாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் பேலன்ஸ். லைக் வாக்கிங், ஸ்டாண்டிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து பேலன்ஸாக இருக்க முடியும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஃபாலோ ஆகாமல் இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ இதில் ரெண்டு மெயின் திங்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பேஸ் ஆஃப் சப்போர்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா நம்ம பாடி வெயிட் எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆகுறது ஒரு பாயிண்ட். நம்ம மூவ் சேஞ்ச் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் லீட் பண்ணால் அது கூட மூவ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பேஸ் ஆஃப் சப்போர்ட்னால் நம்ம பாடியை சப்போர்ட் பண்ணுற ஏரியா, லைக் ஃபீட் டச்சிங் தி ஃப்ளோர். ஸோ நம்ம ஃபீட் எப்படி ஒரு ஃப்ளோரை டச் பண்ணுதோ, ஸோ அந்த இன்பிட்வீன் கேப் இருந்தால் தான் we can able to stand for a time. இப்போ ஃபீட் வைடாக இருந்தால் தான் நம்மளால் ஸ்டெபிலிட்டியாக நிற்க முடியும். இதே நம்ம கால் ரெண்டுத்தையும் க்ளோஸாக நம்ம வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ பேலன்ஸோட நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோன்னா, காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த காம்போனன்ட்ஸில் எதுனாச்சும் ஒன்று மிஸ் ஆனால் ஷோர் யூ வில் ஹேவ் பேலன்ஸ் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டமில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று விஷுவல் சிஸ்டம், இன்னொன்று வெஸ்டிபுலர் சிஸ்டம், இன்னொன்று சொமட்டோ சென்சரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு விஷுவல் சிஸ்டம்னால் நம்ம பார்க்குற என்விரான்மெண்ட்டுக்கு பாடி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு சென்ஸ் பண்ணுறது தான் விஷுவல் சிஸ்டம். வெஸ்டிபுலர் சிஸ்டம்னால் இன்னர் இயரில் இருந்து ஹெட் மூமெண்ட், ஓரியன்டேஷன் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறது தான் வெஸ்டிபுலர் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we can say vertigo. சொமட்டோ சென்சரி சிஸ்டம்னால் நம்ம மசில், ஜாயிண்ட் அண்ட் ஸ்கின்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது, லைக் டச் அண்ட் பொசிஷன் சென்ஸ் பண்ணது தான் சொமட்டோ சென்சரி சிஸ்டம். ஸோ இது சோஃபார் பார்த்தது வந்து சென்சரி இன்புட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டார் கண்ட்ரோல். ஸோ ஒரு மசில் வந்து நம்ம போர்ஷன் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா எவ்ரி மசில் ஷுட் கோஆர்டினேட் ஈச் அதர். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் மெயின்டைன் ஆகும். ஸோ ஈவன் லைக் இப்போ ஒரு வெயிட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம வந்து லைக் வந்து ஒரு வெயிட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வெயிட் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி லிஃப்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்தால், அந்த மசில் கண்ட்ரோல் இருந்தால் தான் we can able to move from one place to other place. ஸோ லாஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்டிகிரேஷன் தான். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபார் பேலன்ஸ்க்கு. பிகாஸ் ஒரு சென்சரி இன்புட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மோட்டார் இன்புட் இருந்தாலும் சரி, இந்த சென்ட்ரல் இன்டிகிரேஷனில் இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வரும். அப்படின்னா என்னென்னா, பிரெயின் ஸ்டெம் அண்ட் செரிபெல்லம் எல்லாமே சென்சரி இன்ஃபோவை ரிசீவ் பண்ணிவிட்டு கரெக்ட் மோட்டார் ரெஸ்பான்ஸை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதில் மெயினானது பார்த்திங்கன்னா செரிபெல்லம் தான் ஃபைன் டியூனிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் பார்க்கலாம்.